ஒரு வீட்டை நிலைநிறுத்தும் உண்மையான சக்தி யார் தெரியுமா? குறள் 56. தற்காத்துத் தற்கொண்டார் பேணித் தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். அதிகாரம் 6. வாழ்க்கை துணைநலம் அறத்துப்பால். தமிழ் பொருள்: தன்னைக் காத்து, குடும்பத்தைப் பேணி, நல்ல பண்புகளுடன் சொற்களை கட்டுப்படுத்தி சோர்வில்லாமல் இருப்பவளே சிறந்த பெண். எளிய விளக்கம்: ஒரு நல்ல மனைவி என்றால் அவள் தன்னை பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் கவனித்து பேசும் வார்த்தைகளிலும் கட்டுப்பாடு வைத்திருப்பாள். உதாரண கதை: ஒரு கிராமத்தில் லட்சுமி என்ற பெண் இருந்தாள். குடும்பம் மிகச் சாதாரணம். கணவர் தினமும் வேலைக்குச் செல்வார். ஒருநாள் வேலை இழந்தார். வீட்டில் வருமானம் இல்லை. அப்போது லட்சுமி கவலைப்படாமல் வீட்டுச் செலவுகளை கட்டுப்படுத்தி சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தை நடத்தினாள். அவள் ஒருபோதும் கடுமையாக பேசவில்லை. எப்போதும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தாள். சில மாதங்களில் கணவருக்கு மீண்டும் வேலை கிடைத்தது. அந்தக் குடும்பம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. இந்தக் கதையின் பொருள்: ஒரு பெண்ணின் அமைதி, பொறுப்பு, நல்ல சொல் குடும்பத்தை காப்பாற்றும். ஊக்கவுரை: சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மன அமைதி மற்றும் நல்ல நடத்தை குடும்பத்தை உயர்த்தும். நிஜ வாழ்க்கை சம்பவம்: பல குடும்பங்களில் பார்க்கலாம். பொருளாதார சிக்கல் வந்தாலும் மனைவி அமைதியாக திட்டமிட்டு செலவுகளை சமாளிப்பாள். அவள் ஆதரவால்தான் குடும்பம் உடைந்து போகாமல் காப்பாற்றப்படுகிறது. நகைச்சுவை உதாரண கதை: ஒரு கணவன் கோபமாக வந்து, இன்று சாப்பாடு ஏன் சிம்பிள் என்று கேட்டான். மனைவி சிரித்துக் கொண்டு, நம்ம குடும்பம் ஃபிட் ஆகஸ்ட் இருக்க டயட் தான் என்றாள். அவன் கோபம் உடனே குறைந்தது. கதையின் சின்ன பொருள்: சரியான நேரத்தில் பேசப்படும் நல்ல சொல் பெரிய பிரச்சனையையும் சின்னதாக்கும். மீண்டும் குறள்: தற்காத்துத் தற்கொண்டார் பேணித் தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். தமிழ் பொருள்: தன்னைக் காத்து, குடும்பத்தைப் பேணி, நல்ல சொற்களைக் காத்து சோர்வில்லாமல் இருப்பவளே சிறந்த பெண். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.